ஒரு கேள்வி, தமிழ் சினிமா யாரெல்லாம் மெத்தட் ஆக்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாலே நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருது யாரு அப்படின்னா இந்த ஒரு ஆக்டர் தான். அவன் இல்லடா இவர் வந்து ஆக்டிங்காக அவரோட உயிரையே கொடுத்து நடிக்கிறது அப்படிங்கறத வந்து கண்ணு முன்னாடி காட்டியிருக்கிற ஒரே ஒரு நபர் தமிழ் சினிமால யாரு அப்படின்னா, தவிர்க்க முடியாத ஒரே ஒரு நபர் யாரு அப்படின்னா விக்ரம். இவரை நம்பாதீங்க, இவன் இது சாதாரணமான ஆள் இல்ல, பெரிய நடிகர். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் படமா அவர் பண்றது வந்து இந்திரியம் அப்படிங்கிற ஒரு மலையாள படம் பண்றாரு. அதுல உதயா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப தெலுங்குக்கு போறாரு, 9 நிலாலு அப்படின்னு ஒரு படம் பண்றாரு. அதுல என்ன எனக்கு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப மலையாளம் பண்றாரு, ரெட் இண்டியன்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் பண்றாரு. திரும்ப தெலுங்குக்கு போறாரு, யூத் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு பண்றாரு. திரும்ப வந்து தமிழுக்கு வராரு, விண்ணுக்கும் மண்ணுக்கும். விண்ணுக்கும் மண்ணுக்கும் படம் வந்து ஒரு சூப்பர் படம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்படிங்கிற அந்த படம் வந்து தேவயானியாவே இருப்பாங்க. விக்ரம் வந்து ஒரு மியூசிக் கம்போசர், அப்கமிங் மியூசிக் கம்போசரா இருப்பாங்க. இவரு தேவயானி ஹஸ்பண்ட் தானே டைரக்ஷன், தேவயானியோட ஹஸ்பண்ட் தான் டைரக்ஷன். அவர்தான் அவர் பேர் நல்ல தேவயானி. அந்த படத்துல வந்து தேவயானியாவே வரும். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னா அதுல வந்து அவங்க அந்த காம்போ சரத்குமார் ராதிகாவும் இவருக்கு இருக்க அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அழுக வைப்பாங்க நம்மள. இவர் பண்றதெல்லாம் நமக்கு சங்கடமா இருக்கும். கடைசியில வந்து மலையில எல்லாம் அந்த ஒரு சீன் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். சின்ன பையனா இருக்கும்போது நான் அந்த படம் பார்த்து அழுதுருக்கேன். சோ அந்த படம் வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்படிங்கிற படம் வந்து 2001 வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு அவருக்கு. லவ்லி பாயா இருந்தவர் கொஞ்சம் மாசா மாறணும் அப்படிங்கறதுனால தில் படம் வருது. தில் வந்ததுக்கு அப்புறம் தான் காசிங்கிற படம் வருது. நல்ல ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். விக்ரமோட நல்ல மூவிஸ் லிஸ்ட்ல கண்டிப்பா காசி இருக்கும். காசி வந்து ஏன் வந்து இன்னொரு நல்ல படம் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் போய் சொல்லலாம் அப்படின்னா, அந்த மலையாளத்துல வந்து பண்ணது கலாபவன்மணி. அவரோட பெர்ஃபார்மன்ஸே வந்து அங்க வந்து மோகன்லால் கூட சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. ஸ்டேட் அவார்டு எது கிடையாது, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த படம் தான் அங்க இருக்க படம். சோ அந்த படத்தை இவரு இங்க தமிழ்ல பண்ணும்போது அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுப்பாரான்னு பார்த்தா, கலாபவன்மணியே வந்துட்டு விக்ரம் வந்து என்னை விட சூப்பரா நான் பண்ண மாதிரி இல்லாம வேற மாதிரி பண்ணா. இன்னொரு படத்துல கூட மார்க் பண்ணி பேசுவாங்க. ஆமா, கண்ணு தெரியாத மாதிரி. ரெண்டு பேருமே கலாமணி விக்ரம் தூள் படத்துல ஜெமினி படத்துல வருமே. ஜெமினி படத்துல அந்த கலாமணி எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது நீங்க காசிக்கு போன இந்த ஜஸ்டிபிகேஷன் பண்ணிருக்காங்க. அந்த பண்ணிருக்காங்க. நீங்க எல்லாம் புண்ணியம் தேடி காசிக்கு போனா இந்த உலகத்திலே பெரிய ஆளுங்கப்பா. சோ வந்து அதுக்கப்புறம் தான் வந்து காசி வந்ததுக்கு அப்புறம் ஜெமினில தான் அந்த பேர் வந்து ரீயூனியன் ஆகுது. சொன்ன இப்ப இது ஒட்டகம் அந்த இதெல்லாம் வந்து வந்துச்சு. சோ அந்த ஜெமினி படமும் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் தான். ஜெமினி அந்த பாட்டு வந்து வித்யாசாகர் சூப்பரா இருந்துச்சு அந்த படம். அந்த டைம்ல வந்து பயங்கர கொண்டாடப்பட்ட ஒரு படம். விக்ரமுக்கு வந்து அதான் மாஸ் ஹீரோவா மாறிட்டு இருக்காரு இந்த டைம்ல எல்லாம். அடிதடி சண்டை, கமர்ஷியல் ஹீரோ போட்டு ஜிம்ம கட்டிட்டு வர இதெல்லாம் பண்றது. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா பயங்கரமான ஹிட் படங்கள் தான். நமக்கு இது கூட கூடுதலா ஒரு தகவல் என்ன கிடைச்சுன்னா, 2000 டைம்ல ரஜினி படம் வந்து எவ்வளவு கமர்ஷியலி ஹிட் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலா வந்து இன்னொரு ஆக்டரோட ஹிட் ஆகுது அப்படின்னா அது விக்ரமோட தான் இருந்துச்சு. ஏன்னா விக்ரமுக்கு வந்து அந்த டைம் நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. இப்ப லைனா ஒரு லிஸ்ட் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப ஜெமினி வந்ததுக்கு அப்புறம் சாமுராய், கிங்கு, தூளு, காதல் சடுகுடு, சாமி, பிதாமகன், அருள், அன்னியன், மஜா, பீமா, கந்தசாமி, ராவணன் வரைக்கும் வந்து நிப்போம். நீங்க லைனா பாத்தீங்கன்னா கிங்கு ஓகே ஒரு மிட் தான், ஃபிளாப். சாமுராய் அப்படிங்கிற படம் ஜெமினிக்கு அப்புறம் வந்துச்சு. சோ சாமுராய் எப்படின்னா பாடு ஹிட் ஆச்சு. பட் அது கூட வந்து எக்ஸ்ட்ரா நிறைய படங்கள் வந்தனால அந்த படம் வந்து ஃபிளாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப கிங்கு வருது, கிங்கும் ஃபிளாப் ஆயிடுச்சு. அப்புறம் தான் வந்துச்சு தூள் வந்து திரும்ப ஒரு சூப்பர் மறந்துருச்சு. கார்பரேட் போட்டுருவாங்க. அது வந்து அந்த லாரி எல்லாம் கொண்டு வந்து ஜிங் 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 ஸ்ப்ரிங் ஆடிட்டு இருக்கும். லாரியில வந்து தூள் அப்படியே மீசை அந்த லுக்கே வந்து சாமா இருக்கும். அதுல இருக்க நிறைய சீன்ஸ் வந்து இன்னும் ஐகானிக் தான். அந்த பாட்டி வந்து தமிழ் தூக்கி வீசுறது, இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த படங்கள்ல இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காதல் சடுகுடும் டவுன் தான். விக்ரமுக்கு வந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப லவ்வா போனா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பவும் அவரோட வாழ்க்கையில இன்னுமே சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த டைரக்டர்னாலே இந்த மாதிரி இன்னொரு படத்தை தர முடியல, அதுதான் சாமி. சோ
சாமி படம் வந்து நான் வந்து சாமி கிட்ட தான் சாந்தமா இருப்பேன். சாரி, அது வேற சாமி. சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கேங்க. இது இந்த சாமி வந்து கந்தசாமி இல்ல, இந்த சாமி தான் போலீஸ் சாமி. சாமி ஸ்கொயர் கிடையாது, ஸ்கொயர் இல்ல, சாமி ஆறு சாமி. ஆறு சாமி, ஆறு சாமி, சாமி, இந்த சாமி, ஆறு சாமி. ஆறு சாமி, ஆறு சாமிங்கிற அந்த கேரக்டர் பயங்கர ஹெவியான கேரக்டர். எப்பவுமே வந்து நிறைய பேருக்கு வந்து சாமி தான் பிடிக்கும். இட்லியில வந்து இட்லியில பீர கலந்து அடிக்கிற இதெல்லாம் வந்து அந்த படத்துல வந்துச்சு. அண்ட் அதே மாதிரி அந்த படம் வந்து ஒரு தமிழ் காப்ஸ் படங்கள்ல ஒரு ஐகானிக்கான படம் வந்து சூர்யா எப்படி வந்து நிறைய படங்கள் வச்சிருக்காரோ அந்த மாதிரி வந்து விக்ரம் வந்து சாமி வந்து வச்சிருக்கான். ஆடுறாவன் கோமுட்டி மாதிரி இருக்கேன். சாமி ஸ்கொயர் வந்து நான் சேர்க்க மாட்டேன். ஏன்னா வந்து டைரக்டர் என்ன சொன்னார்னா சாமி 2 கிடையாதுங்க, சாமி ஸ்கொயர். சாமி 2 வரும் இல்லப்பா, பூதம். அந்த படம் பாத்தீங்களா நீங்க? பாத்தீங்களா? எனக்கு அந்த மண்டபத்துல ஒரு ஃபைட் வருமே, அந்த மின்னல் மாதிரி எல்லாம் வரும். என்னடா தியேட்டர்ல அங்க போய் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து பார்த்துருக்கேன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. கலர் கண்ணுல அடிச்சு. ஏற்கனவே ஒரு படம் 100ல தான் போகும், இந்த படம் வேற 200ல போகுதா? கதை வேற நல்லா இல்லையா? ஓகே ரைட்டு. பேசாமே இருக்க மாட்டியாடா? போற இடத்துல எல்லாமே கம்ப்ளைண்ட் தான்டா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? சோ இந்த சாமி அப்படிங்கிற ஒரு பெரிய படம், அதுல வந்து ஆளே ரொம்ப அதாவது பாடி எல்லாம் வச்சு மியூசியம் முறுக்கி சூப்பரா இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்த படம் பாருங்களேன், பிதாமகன். இன்னொரு ஹைலைட்டான விஷயம்னா ரெண்டுமே 2003 தான் வந்துச்சு, ஒரே இயர் வருது. பிதாமகன்ல விக்ரம் பண்ண பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் வந்து சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். சோ பிதாமகன் அப்படிங்கிற அந்த படத்துல வந்து விக்ரம் மாதிரி ஆக்டர் தான் இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுப்பாரு அப்படின்னு தோணுச்சு. அது கூட சூர்யாவும் இருக்காரு. விக்ரம் வந்து இன்னுமே அந்த படத்துல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்றதுக்கு ஒரு பெரிய விஷயம். அவர் ஒரு டெடிகேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட் தான். நிறைய பேருக்கு வந்து அந்த டைம்ல வந்து அந்த அளவுக்கு 2 படமும் நீங்க சொன்ன அந்த 2 படமே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரே டைம்ல தான் ஷூட் போயிட்டு இருக்கும், சாமியும் இந்த பிதாமகன். ரெண்டுக்குமே அவர் வந்து இவ்வளவு வெரைட்டி காட்டுறாங்கன்னா அவரோட டெடிகேஷன் லெவல் தான் அந்த டைம்ல நம்ம வந்து பாத்துக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்ததுதான் அருள்ங்கிற படம் 2004 வருது. அருளும் வந்து ஊத்திச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே வருஷம் படம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வரல. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 2005 திரும்ப ஒரு கல்ட் கிளாசிக்கான படம் அன்னியன் வருது. ஸோ அன்னியன் படமும் வந்து உங்களுக்கு நான் சொல்ல வேணாம், அதுல அவர் என்னென்ன பண்ணாருன்னு தெரியும். முடிய போட்டு முடிய கட்டி அம்பி, முடிய இப்படி போட்டு அன்னியன், முடிய இப்படி விரிச்சு ரெமோ அப்படின்னு சொல்லி, அப்ப நான் வந்து அந்த டைம்ல நான் இப்ப யோசிக்கும் தெரியுது அது எப்படி நந்தினிக்கு வந்து அம்பியும் ரெமோவும் கண்டுபிடிக்கல இருக்கு. இல்ல இப்ப எனக்கு அந்த கேள்வி வருது, ஆனா அப்ப வரல. அப்ப அந்த லென்ஸை போட்டோம் எனக்கு லென்ஸ் போட்டா நம்ம தெரியாம ஆயிரும். சூப்பர் படத்துல எல்லாம் அந்த மறு வச்சுட்டு தெரியுங்களா, இங்க தெரியுமா நான் தான் ராஜகுமார், எடுத்தா பார்த்தா அவன் தான் குமார், ராஜ்குமார் கிடையாதுடா அப்படின்றாங்க. சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. அந்த படத்துல வந்து அப்படி ஒரு கேள்வி இருக்கு, ஆனா கேள்வி எல்லாம் இனிமே கேட்க முடியாது. அந்த டைம்ல டைரக்டர் சங்கரே நம்ம பாராட்டி ஆகணும். அந்த விஷுவல் வந்து பிரம்மாண்டமா இருக்கு. இப்பெல்லாம் நிறைய பேர் குறை சொல்லலாம், அந்த டைமுக்கு அவர் நமக்கு தந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதை விட ஜீன்ஸ்ல அப்பவே கொடுத்தாரு. எனக்கு விக்ரம் எனக்கு பிடிக்கும், எனக்கு விக்ரம் ஓரளவுக்கு பிடிக்கும். அவரோட படம் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். இந்த படம் நான் தியேட்டர்ல தான் பார்த்த படம் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த கராட்டே ஸ்டண்ட்ல அவர் ஒரு வேலை பார்த்து. ஆமா மொட்டை அந்த கேமரா ஒர்க் எனக்கு அப்பெல்லாம் தெரியாது, இது கேமரா ஒர்க்கா. அதான் அப்ப வந்து அதான் அந்த இதுதான் மேட்ரிக்ஸ் ஃபைட். எல்லாரும் அது வந்து அந்த ஃபைட்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ அன்னியனுங்கிற அந்த படத்துலயும் உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட வெரைட்டியா கொடுத்தாரு. அதுல வந்து அன்னியனா வந்து மிரட்டினாரு, ரெமோவா வந்து மயக்கினாரு, அம்பியா நம்மளை அழுக வச்சாரு, அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். எனக்கு அதுல அம்பி தான் ரொம்ப பிடிக்கும். அம்பி பாவம், அம்பி ரொம்ப சாதி தான், அம்பி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்றாங்க நந்தினி. என்ன நந்தினி நம்மள பிடிக்கலையா? சரி ஓகே. சோ அந்த கேரக்டர் வந்து ஒரு ஐகானிக் கேரக்டர். அந்த ஒரு கேரக்டர்ல எல்லா கேரக்டருமே ஐகானிக். அந்த படத்துக்கு அப்புறம் திரும்ப அவருக்கு வருது மஜா. இப்ப இவருக்கு வந்து இது வந்து டிஸ்ட்ரிபியூட் மாதிரியா இருக்கு. ஒரு படம் நல்லா போனா இன்னொரு படம் அளவா தான் போனோம் அப்படின்னு. மஜா வந்து ஓகே தான், ஆனா அன்னியன் அளவுக்கு ஹிட்டான்னு கேட்டா கிடையாது. சோ வந்து மஜா வந்துச்சு. மஜா வந்து ஒரு டீசென்டான ஹிட். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம த்ரிஷா கூட
கூட பீமா பண்றாரு 2008 பண்றாரு. ஏன் வந்து 5ல இருந்து 8 வரைக்கும் அவ்வளவு கேப்னு தெரியல. லிங்குசாமி படம் அவரோட கடைசி படமான மஜால இருந்து பீமாவுக்கு 3 வருஷம் இருக்கு. 2005ல இருந்து 6, 7, 8 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் அப்படி ஒரு படம் கொடுத்துருக்காரு. இந்த 3 வருஷம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பல்கிங் பண்ணிருந்தாரு. ஏன்னா அதுல வந்து ஒரு ஃபைட்டர் ஸ்டண்ட் பண்றாளா, சோ வந்து அதுலயே உங்களுக்கு தெரியும் நல்லா போத்து மாதிரி இருப்பாரு. சோ அந்த உடம்பை ஏத்துறதுக்கு வேண்டி அவரு பண்ணாரு. பீமாவும் வந்து கட் பண்ணி கிளைமேக்ஸ் சொதப்பிருச்சு. அந்த படத்துல காமெடியும் நல்லா இருக்கும், நடுவுலயும் அங்கங்க உழப்பல் இருக்கு. காமெடி நல்லா இருக்கும், நடுவுல அங்க சின்ன சின்ன உழப்பல் இருக்கு, பட் கிளைமேக்ஸ் சுத்தமா சொதப்பிச்சு. அண்ட் அதே மாதிரி வந்து பீமா படத்துக்கு தான் விக்ரமோட படத்துக்கு அப்போ அந்த காலத்துல பயங்கர எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு. எப்போ பீமா வரும், பீமா எப்போ வரும், பீமா எப்போ. சாங்ஸுமே ப்ரோ நல்ல செம்ம ஹிட் இருக்குது. வந்து அந்த டைம்ல என்ன சாங்? இங்க வாங்க முதல் மழை என்னை அழைத்தது, முதல் மழை என்னை அழைத்தது, முதல் ஆமா 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 புதுசு புதுசா இருக்காங்க. பீமா அப்படிங்கிற படம் வந்து நம்ம ஒரு அளவுக்கு ஒரு நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா பிக்சட் ரிவ்யூஸ்க்கு வந்த ஒரு படம் தான். இப்போ நிறைய படங்களுக்கு மிக்சட் ரிவ்யூஸ் வருது. அந்த மாதிரி இந்த படம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கந்தசாமி பண்றது. கந்தசாமி வந்து அது போஸ்டர் வந்ததுல இருந்தே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். படம் ஐயோ சூப்பர் ஹீரோ படம் தான் இது, சூப்பரா இருக்கு போது படம் பாட்டு அவ்வளவுதான், அந்த சாமி இந்த சாமி கந்தசாமி போடு அப்படின்னு சொல்லி சாங் ஒண்ணு வந்துச்சு, அந்த கந்த 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 சாமி. அதை விட இன்னொரு பாட்டு இருக்கு, அதுமா ஏ பாட்டி அப்பத்தா பேரிமா அந்த பாட்டு இருக்கு, இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்துச்சு. சோ வந்து கந்தசாமி பயங்கர எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு. கந்தசாமி வந்து ஆக்சுவலி எனக்கு பிடிக்கும், நீங்க பேசுறது இரிட்டேட்டிங்கா இருக்கு. சோ கந்தசாமி படம் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு. எனக்கு பர்சனலா அந்த படம் பிடிக்கும் தான். அங்கங்க வந்து சிலதெல்லாம் ஒட்டாத மாதிரி இருக்கும், அதனால அந்த படம் வந்து அப்படி போயிடுச்சு சொல்லலாம். பட் நல்லா தான் இருக்கும். படம் பாட்டு சாங் எல்லாம் சூப்பரா இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஓகே, அப்புறம் நம்ம வருமே நைட்ல, நம்ம நைட் ஃபைட் அதெல்லாம் செம்மையா இருக்கும். அந்த சவுண்ட் வராம பறந்து போய் அந்த கான்ஃபீல்ட்ல செம்ம ஃபைட், அதெல்லாம் லைட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. சோ வந்து இன்னொரு ட்ரஸ்டபிள் சோர்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து என்ன அப்படின்னா, அந்த சமயத்துல அந்த படத்தோட ஃபிலிம் ரோல்ஸ் வந்து எரிஞ்சு அதோட காப்பி போனனால 2வது ரீஷெடியூல்ல அவர் 2வது டைம் ஷூட் பண்றதுனால தான் அந்த படம் வந்து அங்கங்க பேட்ச் ஒர்க் மாதிரி நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவேக் வந்து இந்த படத்துல இருந்தாரு, கூடவே வர மாதிரி ஒரு கேரக்டர், அன்னியன்ல வர மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு போட்டோ ஷூட்ல அந்த டைம்ல வந்திருக்காங்க. சோ வந்து அதுக்கப்புறம் வந்து அது இல்லாம வடிவேல் வந்து அதை பண்ணிருக்காங்க. கேமராமேன் கோபத்தில் வந்த தருணம். விவேக்னு கந்தசாமி இமேஜ் போடுறான், அந்த இமேஜ் ஆட் பண்றான் அந்த வீடியோல. இல்ல விவேக் தான் மாத்த சொல்லிட்டான். விவேக் எல்லாம் மாத்த சொல்லாது, எரிஞ்சிருச்சு. இது வந்து நியூஸ் கலைப்புழுதானவே சொல்லியிருக்கான். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். கலைப்புழுதானவே சொல்லியிருக்கான். கந்தசாமியில் விவேக் இருக்கான். இருறா ஒரு நிமிஷம், நீ என்னடா இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் தூக்கிட்டானுங்களா? இது இருக்காண்டா, கந்தசாமி ஸ்டில்ஸ் இருக்குடா, கந்தசாமி ஸ்டில்ஸ். விவேக் தான்டா. இருறா அந்த ஸ்டில் நீ எடுத்து போடுறாடே, நான் தேடி நான் சரி சரி பரவாயில்ல, சரி ஓகே ஓகேவா, தேடி அனுப்பி போடுறேன். அண்ட் கந்தசாமி முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்த ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு பேன் இண்டியன் படம்னு அப்ப சொல்லக்கூடிய ஒரு படம் தான் ராவணன். சோ அந்த படத்துல தமிழ்ல விக்ரம் பண்ணாரு, ஹிந்தில பாத்தீங்கன்னா அபிஷேக் பச்சன் அவர்கள் பண்ணாரு, விக்ரமும் அதுல வந்து போலீஸா பண்ணிருப்பாரு. சோ ராவணன் படத்துலயும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஆடியன்ஸ்க்கே தெரியும். அதுல ஒரு கிளவரா ஒரு இது மணிரத்னம் சூப்பரா பண்ணிருப்பாரு. அவர் என்னன்னா தமிழ்ல வந்து இவர் தானே இந்த கேரக்டர்ல வரும், அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அந்த பிருத்திராஜ் கேரக்டர்லாம் அங்க விக்ரம் போட்டாங்க. சோ அது ஒரு கிளவரான ஒரு இது, நல்லா இருந்துச்சு. விக்ரமுக்கு வந்து 2 பெர்ஸ்பெக்டிவ்ல ஆக்ட் பண்றதுக்கான ஒரு இது வந்து பக்காவா மணிரத்னம். அது வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு பிரில்லியண்டான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ராவணன் படம் வந்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ல பண்ணிருப்பாரு உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரக்குடான ஒரு வீரப்பன் அவர்களோட இத மாதிரி பண்ணணும்னு நினைச்சாங்க, ஆனா வீரப்பன் மாதிரி இருக்காது, டோட்டலா வேற மாதிரி இருக்கும். சோ ராவணன் படத்துல அப்படிப்பட்ட ஒரு விக்ரம பார்த்துட்டு ஒரு அக்ரெசிவான டம் 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 கடவுளே வா, 10 தலை சேர்ந்தாலும் அவங்களுக்கு ஈடாக முடியாதோ, கிட்ட கூட வர முடியாது. நோட் பண்ணி பண்ணியிருப்பாரு. மற்ற ஆக்டர்லாம் அவ்வளோ டீட்டெயிலா பண்ணுவாங்களான்னு தெரியல. வரலாறா வாழ்ந்துடும். இருந்தா யாராலையும் எதையும் சாதிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச என்ன ஒரு மேட்டர்னா, அவரு முதல் முறையா இந்த மாதிரி நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே ட்ரை பண்ணாருன்னு நினைக்கிறேன். சுஜாதா இல்ல, அதனாலதான் நினைக்கிறேன். மேபி அப்படி சொல்லுவாங்க நிறைய பேர், சங்கர் முக்கிய படம் எடுத்த சுஜாதா இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால நானும் அதே சொல்றேன்.
இப்ப அந்த படம் சொன்ன உடனே நமக்கு அது தானா வருது பாத்தீங்களா, அந்த அளவுக்கு அவரோட இம்பாக்ட் இருக்கு. அந்த 5 கொலையும் பண்ணதே நான் தான். இது சாதாரணமான ஆள் இல்ல, பெரிய நடிகர்.